மை சேனல். ஸோ என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ஐப்ரோஸ் எப்படி நம்ம வந்து நேச்சுரலாக நல்லா திக்காக வந்து க்ரோ பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து இந்த ஐப்ரோ சீரம் வந்து எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐப்ரோ சீரம் தான் நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஓவர் பிளக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தின் பண்ணிட்டேன் என்னோடய ஐப்ரோஸை. ஸோ இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணி அதை ரீக்ரோ பண்ணேன். அண்ட் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பியூரான கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா டியர் அபவுட் ஒரு ½ ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே அந்த ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நிறைய ஐப்ரோ சீரமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். செகண்ட் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் கேஸ்டர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் விட்டமின் இ இருக்குது அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ப்ரமோட் பண்ணும். இதுவும் கோகோனட் ஆயில் ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து வாயம் ஆயுர்வேதோட ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன ஆல்மண்ட் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் நான் வெறுமே ஐப்ரோஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா கண்ணுக்கிட்ட போடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் ஹேர் க்ரோத் வரும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. இதுக்கு பதிலாக நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து சீரம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நான் வந்து இங்கே ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்க பியூரான ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூலியில் வர அமௌண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூலி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஓல்டு மஸ்காராவில் வாண்ட் இருக்கும்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை காட்டன் பட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரமாக நான் வெறும் ஐப்ரோஸில் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐலாஷஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எவ்வளோ அளவுக்கு பியூராக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதை கண்ணுக்கிட்டலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து ஐலாஷஸும் நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பியூராக இருக்க கேஸ்டர் ஆயில் மட்டும் நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஐலாஷஸை வந்து இன்னும் நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு. இது ஒரு 1 மினிட்க்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சீரம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அண்ட் நான் இதை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து 7 டேஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி இருக்க குவான்டிட்டி மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. 7 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 7 டேஸ்க்கு வர மாதிரி இருக்க குவான்டிட்டி மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் மூடி விட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, எப்போ எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கோ, இல்லைனா வந்து நான் ஓவர் ப்ளக் பண்ணிட்டேனோ, இல்லை ஷேப் பண்ணும்போது தெரியாமல் வந்து மெலிசாக்கிட்டேனோ அப்போது நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இந்த சீரம் ஃபுல் ஐப்ரோஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம எப்படி நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணுவோம் அது மாதிரி தான் இதுவும் பண்ணணும். அண்ட் நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டான டைமாக இருக்கும். அண்ட் நான் ஐலாஷஸ்க்கு என்ன பண்ணுவேன்னா, இது மாதிரி கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஐலாஷஸ்க்கு விளக்கெண்ணெய் போட்டாலே தூக்கம் வரும். ஸோ அதனால் லைட் டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் நல்லா திக்காக க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட். அக்ஷரா saying bye and take care of yourself. Bye.